ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ராஜேஸ்வரியும் நிஷாவும் ரொம்பவே அந்த சுடரை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மனோகர் பண்ணுற ஒரு காரியத்தினால இப்போ சுடர் யார், ரேணுகாவாக நினச்சிட்டு இருந்த இவ தான் சுடரா, இவ இவ்வளோ பெரிய கேவலமானவளா, அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க அவங்களுக்கு தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி வசமாக சிக்கிட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எந்த தப்புமே பண்ணலை. ஒரு நல்லது பண்ண போய் தான் கெட்டதாக ஆயிடுச்சு. அப்படி இருக்குமே நல்லது பண்ணி கூட பயப்படுற உலகமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நல்லது யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டு இருக்கு. அதனால் நம்ம மல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மனோகர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இவ ரேணுகாவே கிடையாது, இவ சுடர், இவ மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்டிக் கிரிமினல், கொலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லவுமே அவங்க எல்லாருமே திகச்சு போயிடுறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவங்க அக்காவை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவம் வரமே. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் நிரூபித்து காட்டுறேன், இவ ரேணுகா இல்லை சுடர் தான் நிரூபித்து காட்டுறேன், ப்ளஸ் இவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அதையுமே நிரூபித்து காட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ராஜிக்கு குழப்பமாயிடுச்சு, நிஷாவுக்கு குழப்பமாயிடுச்சு. என்ன நீங்கள் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம நிஷா சொல்கிறாங்க, எங்கள் அக்காவை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் சொல்லும்போது கரெக்டாக ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஏதோ அவங்க சொல்ல வர்றாங்க, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்களும் இந்த மாதிரி பேசுகிறீங்க, எங்கள் அக்காவை இந்த மாதிரி ஒரு பழி சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணாமல் நீங்களும் வாங்க போய் பார்க்கலான்றீங்களே அப்படின்ற மாதிரி. இல்லைடா, இவங்க ஏதோ நிரூபிக்கிறேன்றாங்களே, நிரூபிக்கட்டும், அப்படி மட்டும் நிரூபிக்கலனா இவங்களை நம்ம ஜெயிலில் தூக்கி போட்டுடலாம், அவங்க அக்காவை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே இப்போ எல்லாருமே போகிறாங்க. சுடருக்கு வெட்டன்னு தள்ள ஆரம்பிக்குதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சோழி, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அங்கே போனாங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் மனோகரன் சொல்லிடுறாங்க ரிப்போர்ட்டை கொடுத்து. அதுக்கு முன்னாடியே சுடர் இருந்துக்கிட்டு, இல்லை நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் என்ன அவ்வளோ மோசமானவளா, அந்த மல்லியும் மனோகரன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை நீங்களும் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இல்லை எப்படியாச்சும் நம்ம போயிடக்கூடாது சுடர், நீ மட்டும் போயிட்டேன்னா உன்னோட வெட்ட வேலை எல்லாம் வெளியே வந்துடும், அதனால் நீ என்ன ஆனாலும் போகக்கூடாது சுடர் அப்படின்னு அவளுக்குள்ளே சொல்லிக்கிறான். ஆனால் வேறு வழியே கிடையாது, இப்போ போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ராஜி கொண்டாந்து நிறுத்திடுறா. நான் ராஜிக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா சுடர் மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. மாறி மாறி பேசிகிட்டு இருந்தது எல்லாமே ரொம்பவே டவுட்டாக இருந்ததுனால அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு தான் இருந்தாங்க. அப்போ தான் இப்போ ராஜி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரிப்போர்ட்டை காமிச்சாங்கன்னா ரிப்போர்ட்டில் பயங்கரமாக இருக்குங்க. ரிப்போர்ட்டை அவர் பார்த்ததுமே என்ன இவ்வளோ குறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஆமாம் டாக்டர், இது எல்லாத்தையும் பார்த்து உண்மையானு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்லிடுறாங்க. உடனே சுடர் பயம் தாங்க முடியல, மாட்டினோன்னா கைமா அவ்வளோதான், சட்னி அரைச்சிருவாங்க, நம்மளோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிடுமே, சுடர் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட பணத்தை காட்டுறா. பணம் உங்களுக்கு நான் நிறையா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஆசையை காட்டுறான். ஆனால் அந்த டாக்டர் உண்மையிலுமே ரொம்ப நல்லவராக இருந்ததுனால பணத்துக்கு எதுக்குமே மயங்கவே இல்லைங்க. மயங்காமல், ஏன்னா கண்டிப்பாக நல்லவங்கன்னு இருப்பாங்களா, அந்த நல்லவங்களில் ஒரு சில பேர் தான் அந்த டாக்டர் மாதிரியான ஆளுங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி, இப்போயே பணத்தை காட்டுறேன்னா அப்போ இந்த ரிப்போர்ட் ஃபேக்கு தான், இதை நம்ம சொல்லியே ஆகணும், மனோகருக்கு தெரிஞ்சவர் அந்த டாக்டர். உடனே ரிப்போர்ட் எடுக்க போகிறாங்க. சுடர் பயத்தில் உட்காந்துருக்கா. எவ்வளோ தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணால், என்னென்னவோ பண்ணி பார்த்தா, ஆனால் அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு இந்த சுடர் ஆளாக்குறா. ஏன்னா இது வெளியே நம்ம ராஜியும் இல்லை நிஷாவும் இல்லை, மல்லியாக இருந்தால் ஏமாற்றிட்டு போக முடியும், ராஜியும் நிஷாவும் இருக்கிறதுனால அவளால் தப்பிக்கவே முடியல. ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்கா நம்ம சுடர். அப்போ தான் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் வந்ததுமே எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. அவளுக்கு ஹார்ட் பீட் அப்படியே அதிகமாக ரைஸாக துடிக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க டாக்டர், சொல்லுங்கள் டாக்டர், என்ன எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு,
நிஷா கேட்குறதுக்கு, எப்படிம்மா நான் அதை என் வாயால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் டாக்டர், இல்லைனா எங்களுக்கு எதுவுமே தெரியாது டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே வந்து நல்லாதாம்மா இருக்கா, இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா, ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறா போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இவ உங்களை ஏமாத்திட்டுருக்கான்னு சொல்லவே அப்படியே தலையில் இட்டி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சுடருக்கு மாட்டணும்டா அப்படின்னு உடனே சொல்லுவோமே ராஜியும் நிஷாவும், என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, நாங்கள் நல்லா வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டோம், அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லுவோமே உடனே வந்து நிஷாவுக்கு கோவம் தாங்க முடியல. அப்போ தான் வந்து சுடருக்கு பயம் வந்து நம்மளை அடிச்சிடங்கன்னு போகிறான்னு சொல்லிட்டு, இல்லை நிஷா இவங்க பொய் சொல்கிறாங்க நிஷா, இவங்க சொல்கிறத நீ நம்பாத நிஷா, அப்படிலாம் எதுவுமே இல்லை நிஷா, நிஷா நிஷா நிஷான்னு புலம்பிகிட்டு இருக்க. அவங்க வந்து ஆனால் கேட்கவே இல்லையே, இல்லை அப்படி வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த சுடர், இந்த டாக்டர்கிட்ட மல்லியும் மனோகரனும் காசு கொடுத்து தான் இப்படிலாம் பேச சொல்கிறாங்க, அதனால் இதை நம்பாதீங்க, நம்ம வந்து தனியாக பார்த்துக்கலாம், தனியாக வந்து எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் போகிறேன், தனியாக ஒரு டாக்டர்கிட்ட என்னை கூப்பிட்ருப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே அந்த டாக்டர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, தாராளமாக கூப்பிட்ருப்போங்கம்மா, இப்போயும் நீங்கள் இந்த பொண்ணை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே வந்து இருக்கவே முடியாது, ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் இப்படியே நம்பிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க, கொஞ்சமாச்சும் வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இங்கே இல்லைங்க. அதனாலவே வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே விட்டு வைக்கவே கூடாது, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு தான் சுடர் இப்படி சொல்லவுமே இவங்க மறுபடி கன்ஃபியூஸ் போடா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதனாலே வந்து கன்ஃபியூஸில் ரொம்ப வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இல்லை நீ எனக்காக தான் நிற்கிறியோன்னு நினச்சேன். கன்ஃபியூஷனில் இப்போ நீ கன்ஃபியூஷனில் ரொம்ப ஐயோ குழம்பி போயிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சுடர் மேலே உள்ள நம்பிக்கை வந்து விட்டு போயாச்சு. இதுக்கு மேலே வந்து சுடரும் தப்பிக்கவே முடியாது, மாட்டியாச்சு. என்ன பண்ண போகிறா, எப்படி எஸ்கேப் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்காம இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லாரும் பார்த்தா கழுவி ஊற்றுவாங்க. ஓ இதுதான் விலாகா? நல்லா இருக்கேன். எங்கேயாச்சும் போனால் இதே மாதிரி பேசிட்டு எடுத்து போட்டால் நல்லா இருக்கும். ஓகே, என் ஃப்ரெண்டுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவர்ஸ் வரும். ஓகே பாய். பட்டா எல்லாமே வீடியோ தான்.